பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள். வளர்ந்த பிறகு அவங்க திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்படி மாப்பிள்ளைங்கலாம் வந்துடுறாங்க. ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னா, என்னப்பா திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது அது? சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூட. வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எங்க அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். டக்குன்னு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாம அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. நானா? என்ன கொடுத்துருக்க நீ? இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அப்பா கேட்டிருக்காரு சார். நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சுச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? சாரி, எனக்கு தெரியாது. அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்லை. அது அனாவசியம். இப்பவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? அப்படி எங்கேயாவது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா, சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கன்னு கிளம்புனா, கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும், நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இதை வாரத்தில் ஒரு நாள் எப்பயா பார்க்கணும்னு நினச்சா நாங்கள் ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்ப அவரும் வந்தால் அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. ஒரு சார் எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும். நாங்கள் பாண்டிச்சேரியிலையும் இருக்கிறோமே கூட. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். உங்க அவர்கிட்ட பக்கத்தில் கொடுங்க. பொண்ணுகிட்ட ஃபோன் வந்தா எவ்வளோ குறுகுறுன்னு அப்படி இருக்கும், குறுகுறுன்னு ஓடணும்னு தோணும், எவ்வளோ ஆசையா இருக்காது. என்னடா சிரிப்பு? என்ன அப்பு? இப்ப எங்க மாப்பிள்ள சொல்றேன் சார், நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ள கூட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஆனா மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஆனா நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. அது ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. சார் இன்னொன்று சொல்லட்டுமா? எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நான் உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறாரு. எங்க போனாலும் எங்க அப்பா தான் கூட்டு போவாரு. எப்பயுமே தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். அது வந்து ஈவன் எங்கள் மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. முதல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் சிறப்பு விருந்தினர்களோடு. விளங்கிரும். சிறகடிக்க ஆசையினுடைய கதாநாயகர் வெற்றி வசந்த் அவர்கள். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? அவரும் கொஞ்சம் புதிய மாப்பிள்ள தான். அவர் மனைவி லிட்டில் பிரின்சஸ் தான். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபேமிலிக்கே லிட்டில் பிரின்சஸ். நினைச்சாலே பயமா இருக்கு. ஸோ இந்த சேர் இப்போ எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கூலி படத்தில். என்ன அதனால என்ன இப்போ? அதில் உட்கார வச்சாங்கன்னா பஸ்பமாயிருவாங்க. இதுவும் பஸ்பமாக்குறது தான், ஆனால் ஆள் இல்லை. குழப்பமா இருக்க. டாட் லிட்டில் பிரின்சஸ்னுடைய இந்த ஆட்டிடியூடை நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கலாம் இந்த சேரில் வச்சு.
கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அதை பஸ்மமாக்கலாமா? முடியாது. சரி ஓகே சார் பண்ணிடலாம். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. பஸ்மமாக்கலாமாப்பா? எது சார்? பயமா இருக்கா? பஸ்மமாக. தம்பி வாங்க. மிட் நைட்ல கேக் கட் பண்றது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார், பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு. யார்? அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. இதுக்கப்புறம் நிறைய பர்த்டே வரும், நான் நைட்டு கேக் கட் பண்ணுவோம், நீங்கள் அதை அலோவ் பண்ணணும். ஐ கான்ட் அக்செப்ட் சார். ஏம்மா? குட் கொஸ்டின். நான் கேக் வேணும்னா நீ எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் நான் வாங்கி தரேன், நீ சாப்பிடுமா. ஆனால் பிறந்த நாளுன்றதுனால நீ கேக் கட் பண்ணுற பழக்கத்தை இன்னைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டேன்னா ஆக்சுவலா எனக்கு இந்த ஷோட ஆங்கரா இருக்கிறதுனால நானே பஸ்மம் பண்றதுக்கு எனக்கு தனியாக ரைட்ஸ் இருக்கு. கேக் வெட்டக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னதை இவர் ஏன் செய்யணும்னு? அப்படி கேளு. கேக் கட் பண்ணணும்னு நினைக்கிறது நாளைக்கு வெளியே எங்கேயா பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். வருஷம் அதனுடைய ஆசை வந்து கூட்டிட்டு போகும். ஆக்சுவலா குறைஞ்சு போகும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நீங்களே இதே சேர்ல உட்காந்து இந்த ஆளை பஸ்பம் பண்ணுங்க, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணலன்னு சொல்ற நாள்லாம் வரத்தான் போகுது. இல்லைங்கிற ஆமாங்கற. இல்லைங்கிற ஆமாங்கற. மிஞ்சி போனா ஒரு 3 வருஷம் இந்த தாட்டை பஸ்பம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. 2 பக்கமும் தூக்கலாம். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவாங்க சார். சார் அது வந்து ஆக்சுவலா தம்பி நீங்க இந்த சேர்ல அவரை தான் உட்கார வச்சிருக்கீங்க. ஓகே. சில நேரத்துல கொஞ்சம் இன்சென்சிட்டிவா இருக்குது எப்படி ஒரு பக்கம் ஆபத்தோ அதே போல அதீத பக்கமும் ஆபத்து. ஆமா, மறந்தே போச்சுடா. டெய்லி பேசிஸில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண வேணாம். பாத்ரூமில் ஒரு லைட்டு போயிருக்கோம், உடனே அவங்க ஃபோன் பண்ணி ஹலோ ஹலோ, லைட் ஒன்று போட்டோம்லப்பா, அந்த லைட் போட்டு 6 மாதம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளேயே போயிடுச்சுப்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஒன்று என்னம்மா சொல்கிறேன், ஐயோ என்னங்க என்னடா சொல்ற? ஏங்க அதுக்குள்ளே போயிடுச்சா, உடனே மாத்திருமா. கம்பெனிமா வாங்குறேன், இப்போ அந்த கம்பெனி வாங்கினியா, இப்போ அந்த வாங்கம்மா, இப்போ வேற வாங்கிடுமா. தினசரி அன்றாட நடவடிக்கைகளை அப்பாவிடம் அப்டேட் செய்யக்கூடாது. அப்டேட் செய்யறதுனால இவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இப்போ இப்படி வச்சுக்கோ, இது பாத்ரூம் சரியா, இது பல்பு. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நீங்க இந்த போன் எடுத்து, தம்பி உங்க பேர் என்ன? சீனி. நம்ம வாங்கின அந்த குண்டு பல்பு உடஞ்சிருச்சு, வரையில ஒரு பல்பு வாங்கிட்டு வா, இவ்வளவுதானே. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில் ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு போனை போட்டு அவருக்கு அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா நக்கல்யா அவனுக்கு. இல்ல சார், ஃபர்ஸ்ட் அந்த 2 பல்பை நானும் எங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வாங்கியிருப்போம். அது வீணாயிட்டதுனால எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? எங்க அப்பாட்ட கேட்டு அவர் அந்த நல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குமோ, ஒர்க் பண்றாரா? எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்க அப்பாவும் என்ன பாக்குறதுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வராரு. எங்க மாமியாரே சொல்லுவாங்க, உங்க அப்பா வாங்கிட்டு வர ஆப்பிள் மாதிரி இல்ல, என் பிள்ளைக்குலாம் ஆப்பிளே வாங்க தெரியல. எங்க மாமியாரே சொல்லுவாங்க. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இப்ப எங்க அப்பா இன்னைக்கு என்னமா வீட்ல நடந்துச்சுன்னு கேட்பாரு. தம்பி நீங்க சேர்ல அவரை தான் வச்சிருக்கணும், ஏன்னா அவர் தான் கேட்கிறாரு. என்னடா இழிச்சவாய பாருங்க. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் போட்டு பா தூங்கிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். அப்படிலாம் கேட்க மாட்டேன் சார், நான் மெசேஜ் போடுவேன். எங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல டபுள் டிக் ஆனாதான் கால் பண்ணுவேன். உங்க ஃபேமிலில எதையுமே சிம்பிளா பண்ண மாட்டீங்களா? அச்சா, ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. அப்ப எங்க அப்பா பக்கத்துலயே இருப்பாரு சார், நான் பேசிடுவேன் சார். இப்ப அந்த மாதிரி பேச முடியலல்ல. இப்போ நான் பக்கத்தில் இருக்கேன்ல சார். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. பேசிட்டு தானே சார் இருக்கேன் பக்கத்துல. இப்ப அவர் சொல்றது என்னன்னா, உங்களுக்கும் இவருக்கும் நடுவுல அவர் வியாபித்து இருப்பதாக அவர் ஃபீல் பண்றார். ஒண்ணு இல்லையா? அதேதான் நீங்க போங்க. அவருக்குமே இது அன்வான்டா என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்துக்குமே நம்மளோட டெசிஷன் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்படின்னு நம்மள அவர் இன்னும் சின்ன பசங்களாவே பார்த்துக்கிறாரு. சொன்னேன் என் மனசுல அதான் என் மாமா